இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபை நோக்கி திரண்டு வந்த சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்களின் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. புதுவை ஆதிதிராவிட மாணவர்கள் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்கக் கோரி ஆதிதிராவிடர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டத்தில் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினையால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் SSP அலுவலகத்தை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் செய்ததை அடுத்து இன்று இரண்டாவது நாளாக சட்டசபையை நோக்கி திரண்டு வந்தனர். சட்டசபை நோக்கி செல்ல முற்பட்ட அவர்களை SP சிவதாசன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்கள் முதல்வரை சந்தித்து பேச அனுமதி கோரியதால் 15 பேரை மட்டும் செல்ல அனுமதித்தனர். அவர்கள் சட்டசபை சென்றபோது முதல்வர் ரங்கசாமி இல்லாததால் அமைச்சர் ராஜவேலுவை சந்தித்து பேசி தங்கள் பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். இதனிடையே முதல்வர் அலுவலகத்திற்கு வந்ததால் அமைச்சர் முதல்வரிடம் மாணவர்களை அழைத்து சென்றார். மாணவர்களிடம் முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைச்சரிடமோ அல்லது தன்னிடமோ வந்து எடுத்துரைக்கும்படியும் போராட்டத்தை கைவிடும்படியும் சமரசம் செய்து பேசினார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் பிரச்சினை சுமூகமாக முடிந்தது. இதனிடையே மற்ற மாணவர்கள் மாதாகோவில் அருகே முற்றுகையிட்டு அமர்ந்திருந்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் அமைச்சர் ராஜவேலு சான்றிதழ்களை வழங்கினார். புதுவையில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தையல், கணினி, ஆட்டோ ஓட்டுதல் போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா நடந்தது. விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு விழாவிற்கு தலைமையேற்று பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் பிரியதர்ஷினி, மேலாளர் கோமதி உள்பட பல்வேறு அதிகாரிகளும் பயிற்சி பெற்றவர்களும் கலந்து கொண்டனர். புதுவை ஆதிதிராவிடர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்வி உதவித்தொகை வழங்கிட வலியுறுத்தி ஆதிதிராவிட மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் மாநில பொறுப்பாளர் செழியன் தலைமையில் அமைப்பாளர் சாமிநாதன் முன்னிலையில் ஆதிதிராவிடர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தையின் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன், மாநில செயலாளர்கள் அமுதவன், இளவரசன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். மாணவ மாணவியர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போராட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது தடையை மீறி ஆதிதிராவிடர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியும் உள்ளே செல்ல முயன்றதால் பாவணன் உள்பட 200 பேரை போலீசார் கைது செய்து கோரிமேடு சமுதாய கூடத்தில் அடைத்தனர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. யுகாதி பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் முதல்வர் ரங்கசாமி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் தமது வாழ்த்து செய்தியில் புதுவை மக்கள் அனைவருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த தெலுங்கு புத்தாண்டு மக்களின் வாழ்வில் நல்ல ஆரோக்கியத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவர வாழ்த்துவதாகவும் கூறினார்.
அதேபோன்று முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்து செய்தியில் புதுவையில் வாழும் தெலுங்கு பேசும் மக்களுக்கும் குறிப்பாக ஏனாம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் உளம் கனிந்த யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தங்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பேணி காத்து வரும் அதே நேரத்தில் மதம், மொழி, இனம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்திய இறையாண்மைக்கு இலக்கணமாக திகழ்பவர்கள் புதுவை மக்கள். இந்த உணர்வு என்றென்றும் பெருமை பெற்று விளங்க இத்திருநாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் இப்புத்தாண்டு மக்களின் வாழ்வில் புது வசந்தத்தை கொண்டுவரும் ஆண்டாகவும் எல்லா வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் தரும் ஆண்டாகவும் அமைய வேண்டி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். புதுவை அரசு கஸ்தூரிபா கல்லூரியின் 7ஆம் ஆண்டு கல்லூரி விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் பிரதான சாலையில் உள்ள லட்சுமி திருமண நிலையத்தில் கஸ்தூரிபா அரசு மகளிர் கல்லூரியின் 7வது ஆண்டு விழா கல்லூரி முதல்வர் வசந்தகுமாரி தலைமையில் சிறப்பாக நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசுகையில் புதுவையில் கல்வியின் தரம் பற்றியும் ஏழை எளிய மக்களும் பயனடையும் வகையில் இலவச கல்வி அளிக்கப்படுவது பற்றியும் அதனை மாணவர்கள் பயன்படுத்தி வாழ்வில் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்றும் பேசினார். தொடர்ந்து அமைச்சர் பன்னீர்செல்வம் வாழ்த்துரையினையும் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் அணிந்துரையினையும் வழங்கிய விழாவில் துணை பேராசிரியர் ராம்குமார் நன்றி கூறினார். பின்னர் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவுற்றது. இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தை ஆதரித்துள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களித்தது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில் ஒவ்வொருவரும் சாதக பாதகங்களை எடை போட்டு பார்ப்பது அவசியம். இலங்கை விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை கொண்டே செயல்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்க விரும்பாத அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் அவர்கள் கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கும் நமது அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்துள்ளதாக கூறினார். தேசிய ஊரக வளர்ச்சி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கத்தில் 100 நாள் வேலையினை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் துவக்கி வைத்தார். ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்து, டிஎன் பாளையம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்தில் தேசிய ஊரக வளர்ச்சி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலையின் துவக்க விழா நடந்தது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் மொத்தம் 1,93,00,000 மதிப்பில் திட்டமிடப்பட்ட பணியினை பூஜையுடன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி, திட்ட வளர்ச்சி அதிகாரி, பொறியாளர்கள், பணி ஆய்வாளர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று வேலைவாய்ப்பினை பெற்று பயனடைந்தனர். புதுவை மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் தலைமையில் நடந்தது. பள்ளி தலைமை ஆசிரியை பாத்திமா டெல்பின் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து கொரவலிமேடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் சாஸ்திரி, பாகூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முருகையன், ஆதிங்கப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசிய விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிருமாம்பாக்கம் துணை ஆய்வாளர் கேசவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்ற விழாவில் ஆசிரியர் நாகப்பன் நன்றி கூறினார். உயர்த்தப்பட்ட ரயில் கட்டணத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கடந்த 14ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்தபோது 10 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் ரயில் கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 பைசா முதல் 30 பைசா வரை உயர்த்தப்பட்டது. இந்த கட்டண உயர்விற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ரயில்வே பட்ஜெட்டின் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் பதிலளித்த புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ரயில்வே அமைச்சர் ரயில் கட்டண உயர்வு வாபஸ் பெறுவதற்கான தீர்மானத்தை தாக்கல் செய்தார். அதன்படி உயர்த்தப்பட்ட ரயில் கட்டணங்கள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டது. ஆனால் முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு ஏசி கட்டணம் கிலோமீட்டருக்கு 15 காசுகள் முதல் 30 காசு வரை உயர்த்தப்பட்டிருந்தது. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
காலத்தோடு வழங்க வேண்டிய கல்வி உதவித் தொகையினை வழங்காமல் மாணவர்களை அலைக்கழிப்பதாக காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் வீரராகவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், ஆதி திராவிட மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய கல்வி உதவித் தொகையினை உடனடியாக வழங்காமல் அலைக்கழிப்பதால் அவர்கள் போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், ஆதி திராவிடர்களுக்கான நலத்திட்டங்களுக்கு பிரத்யேகமாக செலவிடுவதற்கு சிறப்பு கூறு திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகையை மாணவர்களின் நலனுக்காக உடனடியாக வழங்கி கடந்த 2 தலைமுறைகளாகத்தான் பள்ளிக்கூடங்களை எட்டி பார்க்கும் ஆதி திராவிட சமுதாயத்திற்கு சீரிய முறையில் கல்வியினை வழங்கிட வேண்டும் என்று கூறினார். புதுவை அரசு ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் பணத்தை வழங்காத காரணத்தால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எப்பொழுதோ வழங்கப்பட வேண்டிய பணம் இன்னும் வழங்கப்படவில்லை. மத்திய அரசால் ஆதி திராவிடர்களுக்கென்று சிறப்பு கூறு திட்டம் என நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென ஒதுக்கப்பட்ட பணத்தை இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை? ஒவ்வொரு தனியார் கல்வி நிறுவனங்களிலும் ஆதி திராவிட மாணவர்களை ஏன் பணம் கட்டவில்லை, இன்னும் அரசாங்கத்திற்கு பணம் வந்து சேரவில்லை என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். பரீட்சைக்கு அனுப்ப மாட்டேன் என்று மிரட்டுகிறார்கள். இந்த நிலைமை தேவையா? ஏன் இந்த அரசாங்கம் ஆதி திராவிட மக்களை வஞ்சிக்கிறது? நாடெங்கிலும் உள்ள ஆதி திராவிட மக்களுக்காக மத்திய அரசு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் மாநில அரசு இன்னும் ஸ்காலர்ஷிப் கொடுக்காமல் அந்த பணத்தை மாற்று பயன்பாட்டிற்கு செலவிட்டிருக்கிறது. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. உடனே அரசு உரிய ஸ்காலர்ஷிப் பணத்தை வழங்க வேண்டும். புதுவை உழவர்கரை தொகுதியில் சாலை ஓரத்தில் அமைக்கப்படும் வாய்க்காலினை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் சாலை ஓரத்தில் வாய்க்கால் அமைக்கும் பணி துவங்கி நடந்து வரும் நிலையில் அப்பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து அப்பணிகளை திறம்பட செய்ய அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்தார் மற்றும் அப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டறிந்தார். அப்போது அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை தேத்தாம்பாக்கம் கிராம மக்களுக்கு புயல் நிவாரண நிதியை துணை சபாநாயகர் TPR செல்வம் வழங்கினார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட தேத்தாம்பாக்கம் கிராம மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான TPR செல்வம் கலந்து கொண்டு புயலால் பாதிக்கப்பட்டு வீடு சேதமடைந்த மக்களுக்கு நிவாரண நிதியினை காசோலையாக வழங்கினார். 140 பயனாளிகள் பங்கேற்று பயனடைந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் யஷ்வந்தையா, வருவாய் ஆய்வாளர் ஐயனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை பிரெஞ்சு துணை தூதரக புல்வெளி மைதானத்தில் காவூர் கலா நிறுவனம் சார்பில் கண்கவர் ஆடை அலங்கார ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. புதுவை கடற்கரை சாலை அருகே உள்ள பிரெஞ்சு துணை தூதரக புல்வெளி மைதானத்தில் காவூர் கலா நிறுவனம் சார்பில் கண்கவர் ஆடை அலங்கார ஃபேஷன் ஷோ பிரெஞ்சு துணை தூதர் பியர் ஃபர்னியர் தலைமையில் நடந்தது. இதில் வட இந்திய, மேற்கத்திய மற்றும் பல்வேறு நவீன வகை ஆடைகளை அணிந்து இளம் பெண்களும் இளைஞர்களும் ஒய்யாரமாக நடை நடந்து வந்தனர் மற்றும் இந்தி, தமிழ், ஆங்கில பாடங்களுக்கு நடனமும் ஆடி அசைத்தினர். பிரெஞ்சு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் மாடல்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நடுவர்கள் சிறந்த அலங்காரத்தை தேர்வு செய்தனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஃபேஷன் ஷோவை கண்டு ரசித்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் செய்திருந்தனர். புதுவை சுப்பையா நகர் ஸ்ரீதேவி புற்று கருமாரியம்மன் ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு மயான கொலை உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை தட்டாஞ்சாவடி சுப்பையா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி புற்று மாரியம்மன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் 1ஆம் ஆண்டு மயான கொலை உற்சவம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. அதில் முக்கிய விழாவான மயான கொலை உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் மாடவீதி வழியாக வந்து மயான கொலை நடந்தது. அப்போது பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செய்து படைத்தனர் மற்றும் படைத்த பொருட்களை பக்தர் மீது தெளித்தனர். அதனை பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்றனர். பின்னர் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வான வேடிக்கையுடன் அம்மன் வீதி உலா நடந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டும் வரங்களை நல்கும் அங்காள பரமேஸ்வரியின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் நிறைவுற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை வழுதாவூர் சாலையில் புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் பகுதிக்கும் வழுதாவூர் சாலை மற்றும் கூடப்பாக்கம் பகுதிகளுக்கு முக்கிய சாலையாக விளங்கும் வழுதாவூர் வீட்டு வசதி வாரியம் சாலை சந்திப்பில் இருந்து அயங்குட்டிப்பாளையம் மாரியம்மன் கோவில் வரையில் உள்ள சாலையில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க 9.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர், ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.